கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்ற அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்குதல் மற்றும் பயிற்சி நிறைவு செய்தவர்களின் அணிவகுப்பு திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் கட்கை நிலையத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. கடற்படையினரின் மரியாதை அணிவகுப்புடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். அனர்த்தத்தின் போது கடற்படையினர் ஆற்றிய பங்கு மகத்தானது என தெரிவித்த ஜனாதிபதி ஏராளமான உயிர்களை காப்பாற்றிய கடற்படையினரை நன்றியுடன் பாராட்டினார். நாடு என்ற ரீதியில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். கடந்த காலங்களில் நாடு பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடியை சந்தித்திருந்தது. பொருளாதார வீழ்ச்சியின் பாதிப்பு அனைத்து துறைகளிலும் வியாபிக்க தொடங்கியது. எனினும் எமது பொருளாதாரம் மெதுவாக என்றாலும் மிகவும் சிறந்த முறையில் கட்டியெழுப்பப்பட்டுக் கொண்டிருந்த போது வெள்ளம் மற்றும் புயலால் அழிவை சந்திக்க நேரிட்டது. அனர்த்தம் காரணமாக நாம் கட்டமைத்து வந்த பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்துள்ளோம். எனவே எம்மிடம் காணப்படும் பொறுப்பு என்ன? இவ்வாறான ஒரு சோகமான சவால் நிறைந்த தருணத்தில் மறைந்து கொள்வதோ அல்லது பயந்து கொண்டு எனது வாழ்க்கை தொலைந்து விட்டது என கூறுவதல்ல. தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக உறுதி பூணுவதே எம் அனைவரினதும் பொறுப்பாகும். எமக்கு வேறு வேறு பொறுப்புகள் உள்ளன. ஜனாதிபதி என்ற வகையில் எனக்கும் பொறுப்புகள் உள்ளன. கடற்படை தளபதி என்ற வகையில் அவருக்கு பொறுப்புகள் உள்ளன. எமக்கிடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் எமது பதவி நிலைகளுக்கு அமைய பொறுப்புகள் மாற்றமடைகின்றன. அந்த அனைத்து பொறுப்புகளும் நிலையான அரசிற்காக எமக்கு தேவைப்படுகின்றன. போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு, இராணுவத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு, நகர சபையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு, ஜனாதிபதி என்ற வகையில் ஜனாதிபதியாக எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு. நாட்டை இவ்வாறு முன்னேற்ற முடியும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு உள்ள பொறுப்பை முறையாக நிறைவேற்றினால் மாத்திரமே நாட்டை முன்னேற்ற முடியும். எனவே எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு பொறுப்பினையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொரு பொறுப்பும் எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பங்களிப்பு செய்யும் ஒரு பகுதியாக காணப்படுவதனால் பொறுப்புகளின் தன்மைகள் மாற்றமடையக்கூடும். எனினும் எமக்குள்ள பொறுப்பினை நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து என் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவோம். திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுவினால் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் வலையமைப்பை இல்லாதொழிக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தினார். இன்று நாடு என்ற ரீதியில் போதைப் பொருள் விடயத்தில் பாரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம். அரசாங்கம் என்ற ரீதியில் எமது இளம் தலைமுறையினரை சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பேரழிவில் இருந்து எமது தேசத்தை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளோம். எமது தேசத்திற்கு போதைப் பொருள் அச்சுறுத்தலால் ஏற்படும் பேரழிவிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் என்ற வகையில் எமது தாய்நாட்டை இந்த பேரழிவில் இருந்து மீட்பதற்கு எம்மால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். கடற்படையினரின் சாகசங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார்.